உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு வாரமும் இந்த வாரம் நம்ம எப்படிலாம் இருக்கணும், நமக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பல கேள்விகளோட இருப்பீங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க டேரட் ரீடர் சாரா மேம். வணக்கம் மேம். வணக்கம். மேம், இந்த வாரம் மேஷ ராசிக்காரர்கள் என்னெல்லாம் பண்ணலாம்? மேஷ ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மேஷ ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது ஒரு டவுட் இருக்குது, கன்ஃபியூஷன் இருக்குது, இல்லை டபுள் மைண்ட் செட் இருக்குன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணணும். மேபி அது ஒரு நபர் மேலே ஒரு டவுட்னா அவங்கக்கிட்டே கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இல்லை வேறு விதமான டவுட் இருக்குன்னா தனக்குள்ளே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் இந்த வாரம் கண்டிப்பாக பண்ணணும். ஒரு தெளிவுக்கு வரணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, சோம்பேறித்தனம் கூடாது, அதிகமாக தூங்குறது கூடாது, லைக் போஸ்ட்போன் பண்ணுற விஷயங்கள். இப்போ நான் கொஞ்சம் நிதானமாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது அப்புறமா பண்ணலான்னு தள்ளி போட்டுருவாங்க. இதெல்லாம் இந்த வாரம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கான இந்த வாரம் லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பார்க்கும்போது கோல்டன் அண்ட் க்ரீன் கலர். ஓகே. அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 55606. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு அவங்களுடைய கமிட்மெண்ட்டை சீக்கிரம் கிளியர் பண்ணுறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். கமிட்மெண்ட்டே இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட எனக்கான கமிட்மெண்ட் இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ அவங்க மற்றவங்களுக்கு இல்லை பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்கிற மாதிரியான நன்மைகளும் நடக்கும். ஓகே மேம். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ மேஷம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்க எங்கே இருந்தாலுமே சரி, அப்ராட் போனாலும் அந்த இடத்துல முருகர் கோவிலே இல்லைனாலும் பரவாயில்ல, எங்கே இருந்தாலும் இவங்க கோவிலுக்கு போய் தான் முருகரை வழிபடணும் அப்படின்னு இல்லை. இவங்க இருக்கிற இடத்துக்கு முருகரை நினச்சா கண்டிப்பாக முருகர் வருவார். ஸோ அதே மாதிரி இவங்களோட வாழ்க்கையில் இந்த 10 மலை, மலேசியா 10 மலை, அந்த முருகர் அடிக்கடி இவங்களோட வாழ்க்கையில் கிராஸ் ஆகிட்டே இருக்காரு. நான் போனதில்லை, இருந்தாலும் நிறைய அந்த மாதிரியான முருகர் சிலை எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னாலும் சரி, அவங்க அங்கே போகணும்னு நினச்சாலும் சரி, கண்டிப்பாக நினச்சா போதும், அதெல்லாம் நடக்கும். ஏன்னா இங்கே இருக்கிற முருகரை தாண்டி வெளியில் இருக்கிற அந்த வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அந்த முருகர்ன்றது வேற ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு கொடுக்கும்னா அந்த பிரார்த்தமும் சீக்கிரம் அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ வெளிநாடு சார்ந்த வேலைக்கெல்லாம் ட்ரை பண்ணாலும் நிச்சயமாக அது நடக்கும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்கு. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப நன்மையாக நடக்க ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரிஷபம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும்? ஸோ ரிஷப ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ ரிஷபம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொருள் சார்ந்த பணம் சார்ந்த விஷயங்களில் இந்த இன் அண்ட் அவுட், டெபிட் கிரெடிட் அந்த மாதிரியான காரியங்கள் 2 விதமான காரியங்களும் மேற்கொள்ளலாம். கடன் கொடுக்கறது, வாங்குறது, இல்லை வேலை ரீதியாக பணத்தை ஈட்டுறது, மற்ற விஷயங்களில் பணத்தை ஈட்டுறது, இந்த மாதிரி வருவாய் சம்மந்தப்பட்ட பணம் சம்மந்தப்பட்ட மல்டி டாஸ்கிங் தாராளமாக பண்ணலாம். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? இவங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, தனக்கான விஷயத்த, அவங்களுக்கு நடக்கிற விஷயத்த வெளியில் ரொம்ப ஷேர் பண்ணக்கூடாது. எனக்கு இது நடக்குது, எனக்கு இதெல்லாம் நல்லது நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வெளியே காட்டாமல் இருக்கிறது நல்லது இந்த வாரம். ஓகே. அவங்களோட இந்த வாரம் லக்கி கலர்ஸ்? இவங்களுக்கான லக்கி கலர் சாண்டல் அண்ட் ரெட் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2277. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயும் எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். இதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் எந்தெந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கானது, எது எது நல்லது கொடுக்கும், நன்மையை கொடுக்கும் அப்படின்றதுல ரொம்ப அவேராக இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு விதமான அவேக்னிங்கும் ஏற்படும் இந்த ஏஞ்சல் நம்பரால். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ். ஸோ ரிஷபராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, ஸோ இவங்க நிறைய ஃபீமேல் பெண்கள் இருக்கிறாங்க, குழந்தை வரத்துக்காகலாம் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த வாரம் அதற்கான ஒரு உடல் ரீதியான சில விஷயங்கள் மேற்கொள்ளும் போதோ, இல்லை வேண்டுதல்களோ விரதங்களோ மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக முருகர் அவங்களே அவங்க வீட்டுக்கு முருகர் ரூபத்திலே குழந்தையா வருவார் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை சார்ந்து வேறு ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனை இருக்குனாலும் அது சரி செஞ்சிருவாரு. ஸோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ரிஷபம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மிதுனம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்?
ஸோ மிதுன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மிதுன ராசி இந்த வாரம் என்ன செய்யணும்னா, புதிய முயற்சி தொடங்கலாம், புதிய முயற்சியில் ஈடுபடலாம், ஆன்மீக ரீதியான பணிகள் மேற்கொள்ளலாம் இந்த வாரம். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்யக்கூடாதுன்னா, ஐசோலேட் ஆகக்கூடாது. அதாவது தன்னை தனிமைப்படுத்திக்கிறது, தனியாக போய் ஒரு இடத்துல உட்கார்றது. ஸோ தனிமையை ரொம்ப அவாய்ட் பண்ணணும் அவங்க. ஓகே மேம். அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் ப்ரௌன் அண்ட் சாண்டல் கலர். ஓகே. அவங்களோட ஏஞ்சல்ஸ் நம்பர் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 81313. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதி அவங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து நிறைய லக்கியான விஷயங்கள் நடக்கும். அண்ட் எந்த இடத்துல இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிரியேட் ஆகும். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ மிதுன ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, அவங்களுடைய அம்மாவினுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இவங்களுக்கு எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில் அப்படின்றத யோசிக்கணும். அது இருக்குன்னா அதை இன்னும் டெவலப் பண்ணணும். சுத்தமாக இல்லை, வாங்கவே இல்லை அப்படின்னா அதை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். முருகரை கும்பிட்றதை விட, முருகர் கோவிலுக்கு போகிறத விட இந்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாலே மற்ற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் முருகர் அவங்களுக்கு தருவார். அதனால் அதே மாதிரி இந்த வாரம் எந்த சூழல் வந்தாலும் அம்மாவை மட்டும் கைவிடக்கூடாது அப்படின்றதும் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ மிதுனம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் ஃபுல்லாக அம்மா கூடவே சுற்றணும், அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பு அமையறதுக்கு ஓம் முருகான கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேம். கடகராசி நேயர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணணும் மேம்? ஸோ கடகராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கடகராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, பொருளாதாரம் சார்ந்து பணம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணணும். முடிஞ்சால் அவங்களுடைய மரியாதைக்குரிய நபர் யாராவது இருக்கிறாங்க, வயசில் மூத்தவங்க இருக்கிறாங்க, அப்பா இருக்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட இதை பற்றி பணம் ரீதியான விஷயங்களை டீல் பண்ணும் போது ஒரு சஜஷன் கேட்கும் போது அவங்களுக்கு பெஸ்ட்டான ஐடியா கிடைக்கும். என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன செய்ய வேண்டாம்னா, இந்த வாரம் ரொம்ப வந்து இந்த கோவில், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், பரிகாரங்கள், பூஜைகள் ரொம்ப அதிலே ஈடுபாடு இல்லாமல் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருக்காங்கன்னா அது இந்த வாரம் போஸ்ட்போன் பண்ணுறதும் நல்லது. ஓகே. அவங்களோட இந்த வாரம் லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஸ்கை ப்ளூ அண்ட் ஒயிட் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 37378585. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது, ஒரு பிளாக் இருக்குது, ஏதாவது ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த தடையெல்லாம் இவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். அண்ட் இவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஓகே மேம். இவங்களுக்கான முருகர் மெசேஜ் மேம்? கடகம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, பழனி முருகர் வழிபாடு ரொம்ப இவங்களுக்கு நல்ல விதமாக அமையும், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பழனி முருகரை தரிசனம் பண்ணலாம். முடியாத பட்சத்தில் வீட்டில் இருந்தபடியே பழனி முருகரை வந்து அவங்க வழிபடும் போது இவங்க எங்கே போனாலும் முருகருடைய அந்த ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிற விதமாக இவங்க முருகர் சார்ந்து ஏதாவது ஒரு விஷயத்த கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாமே முருகர் அவங்கள சுற்றி இருக்கிறாரு அப்படின்றதுக்கு அறிகுறி. ஸோ அதனால் வேறு எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். மேற்கொண்டு இவங்க ஆக வேண்டிய காரியங்களை தைரியமாக செய்யணும் அப்படின்றது தான் அவங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கடகராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்பாக அமைய ஓம் முருகானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிம்மம் ராசி நேயர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். சிம்ம ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏதாவது திருமணம் சார்ந்து சுப நிகழ்ச்சிகள், வேற ஏதாவது செலிப்ரேஷன் அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய மேற்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. வீட்டில் ஏதாவது சுபகாரியம் நடத்தணும்னு நினைச்சாலும் அதை வந்து கூட இருக்கவங்களோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதற்கான முயற்சி தாராளமாக எடுக்கலாம். அவங்க என்னெல்லாம் இந்த வாரம் பண்ணக்கூடாது? ஸோ என்ன பண்ணக்கூடாதுன்னா, தனிமையில் போய் முடங்கக்கூடாது. ஏன்னா அந்த தனிமை என்னன்னா மன அழுத்தத்தை கொடுக்கும், தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வைக்கும். அப்போ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஓகே. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் லைட் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு கலர். ஓகே. அவங்களோட ஏஞ்சல்ஸ் நம்பர் மேம்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 113388. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் செல்ஃப், அந்த இன்னர் வாய்ஸ் அவங்களுக்கு வந்து கேட்க ஆரம்பிக்கும். இது கேட்கும் போது என்ன ஆகும்னா, தேவையில்லாத சில குறுக்கீடுகள், சில தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் இதெல்லாம் வாழ்க்கையில் ஏன் ஏற்படுது, இல்லை அது ஏற்படுறதுக்கு இவங்க காரணமா, அந்த மாதிரியான எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதில் கிடைக்கும். அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ சிம்ம ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, நிறைய பேர் வந்து தனிமையில் இருக்கிறாங்க, நம்மளுக்கு யாரும் ஒரு துணை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா,
ஸோ யாருமே இல்லைன்னு வந்து எந்த ஒரு கலக்கமும் வேண்டாம். கண்டிப்பாக முருகர் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முருகருடைய முழு குடும்பமே இருக்குது. அப்போது இவங்க அந்த நல்ல காரியம் சுபகாரியம் அதெல்லாம் இவங்க ஈடுபடணும்னு சொன்னது கூட சிவன் கோவில் போகிறது, அம்மன் கோவில் போகிறது, இல்லை சிவன் கோயிலில் இந்த கார்த்திகை மாதம் சிவன் முருகர் கோயிலில் நிறைய வந்து விசேஷங்கள் நடக்கும். அதில் கலந்துக்கும் போது கூட அவங்களுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்காது. மேற்கொண்டு நிறைய நன்மைகள் நடக்கும். ஸோ அப்போ அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. ஸோ சிம்மம் ராசிக்காரர்கள் சிங்கிளாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நான் இருக்கேன் அப்படின்னு முருகரே உங்களுக்கு மெசேஜில் சொல்லியிருக்காரு. இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக அமையறதுக்கு ஓம் முருகான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கன்னிராசி நேர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாமா? ஸோ கன்னிராசி உங்களுக்கான கார்ட்ஸ். கன்னிராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களில் வந்து நிறைய சுறுசுறுப்பான முடிவுகள் எடுக்கலாம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ளலாம். ஸோ அதை சார்ந்த விஷயங்களை பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து நிறைய ஸ்பீடாக வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ பணம் சார்ந்து பொருள் சார்ந்த விஷயங்களில் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? என்ன பண்ணக்கூடாதுன்னா, இந்த பூர்வீக சொத்து சார்ந்து ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு விஷயத்த பணம் சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்களை வந்து கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறது, இல்லை அதை டீல் பண்ணிட்டு இருக்கிறது, அதெல்லாம் இந்த வாரம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் சில்வர் அண்ட் பிளாக் கலர். அவங்களோட ஏஞ்சல்ஸ் நம்பர்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 22222. ஸோ இது வந்து எல்லாமே 2 தான். ஸோ 222ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், 22ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மொத்தமாக 52ஆகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் மொபைல் வால்பேப்பரில் எழுதியே யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் சார்ந்து, லவ் சார்ந்து, இல்லை ஃபேமிலி சார்ந்து ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது வந்து சரியாகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் உருவாக்கும். அவங்களோட இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ கன்னி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஆனாலும் அதை தாண்டி இது நம்ம லைஃப் ஃபுல்லாக வரணும் அப்படின்றது தான் மனித இயல்பு. ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு விஷயம் நிரந்தரமாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்கிற காலம் வரைக்குமாவது அது நிரந்தரமாக இருக்கும். ஸோ அதற்கு இவங்க இந்த வாரம் சிறுவாபுரி முருகர் வழிபாடு வேண்டுதல்கள்லாம் மேற்கொள்ளும் போது கண்டிப்பாக வந்து நடக்கும். அந்த ஏக்கம் வந்து தீர்ந்து போகும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியா அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. துலாம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ துலாம் ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ துலாம் ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும். அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான முயற்சிகள் எந்த விஷயமா இருக்கட்டும், அடுத்த கட்டம் போகிறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். தெய்வ வழிபாடு, ஏஞ்சல்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பழக்கமான ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அது இந்த வாரம் பண்ணும்போது நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? ஸோ இந்த வாரம் வந்து அவங்க எதையும் ரொம்ப எதிர்பார்க்காம இருக்கிறது நல்லது. நான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு நிறைய கியூரியாசிட்டியை உருவாக்கும், அது டிசப்பாயின்மெண்ட்டை கூட கொடுக்கும். அப்போ எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிறது நல்லது. அவங்களுக்கான இந்த வாரம் லக்கி கலர் மேம்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் பர்பிள் அண்ட் டார்க் க்ரீன் கலர். ஓகே. அவங்களோட ஏஞ்சல் நம்பர் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 323211. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு எதிர்பார்ப்புகள் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பேஷன்ஸ், ஒரு நிதானம், பொறுமை அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஏற்படும். அண்ட் இவங்க எந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அதில் வந்து ஈஸியாக அவங்களால இனிஷியேட் பண்ண முடியும் இந்த 2 ஏஞ்சல் நம்பர் யூஸ் பண்ணும்போது. அவங்களுக்கான இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம்? ஸோ துலாம் ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய இடையூறுகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி கடந்து நான் வந்து முன்னேறி போக முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது, குழப்பங்கள் இருக்குன்னா, ஸோ இந்த வாரம் இவங்க முடிஞ்சால் சிக்கல் சிங்காரவேலர் முருகரை போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். வீட்டில் இருந்து கூட தரிசனம் பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். இவரை வழிபடும் போது கண்டிப்பாக இந்த சிக்கல்கள் இடையூறுகள் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும். அண்ட் அவங்களுடைய முன்னேற்றம் வந்து மேலோங்கும் அப்படின்றது முருகர் தரக்கூடிய மெசேஜாக இருக்குது. துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்புடையதாக அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. விருச்சகம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ விருச்சிக ராசி உங்களுக்கான கார்ட்ஸ்.
விருச்சிகம் இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சந்தோஷமா இருக்கணும். தான்கிட்ட என்ன இருக்கோ அத வச்சு சந்தோஷமா இருக்கணும். அத வச்சு நிறைவா இருக்கணும் அப்படின்றது மட்டும் தான் வருது. இது 2 பண்ணாலே போதும். அவங்களுக்கு மேற்கொண்டு எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கும். அவங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது மேம்? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா, எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எதுவும் செய்யக்கூடாது. அவசரப்பட்டு எந்த காரியங்களையும் இறங்கக்கூடாது. அவங்களோட இந்த வாரம் லக்கி கலர் மேம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் வயலட் அண்ட் கோல்டன் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர் மேம். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 10-10-3. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும்போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு புதிய பயணத்துக்காக தயாராவாங்க. அப்படி தயாரானவங்களுக்கு அந்த பயணம் ஆரம்பிக்கும். அண்ட் நிறைய பேரோட நல்ல இணக்கமான ஒரு சூழலும் ஏற்படும். மனசுக்கு பிடிச்சவங்களோட ஒரு இணக்கமான சூழலும் ஏற்படும் இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது. அவங்களோட இந்த வாரம் முருகர் மெசேஜ். விருச்சிக ராசி உங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்களை சுற்றி எந்த மாற்றங்கள் நடந்தாலும் எல்லாமே மாறலாம். இவங்களே கூட மாறுறதுக்கான ஒரு சூழல் கூட உருவாகலாம். அப்படி எல்லாமே நடந்தாலும் இவங்களுடைய அந்த குணாதிசயங்கள் மட்டும், அதாவது நல்ல விஷயங்கள் மாறக்கூடாது. அதே மாதிரி நிறைய நான் எதிர்பார்க்காம நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இந்த மாற்றங்கள்ல எல்லாமே முருகர் இருக்கார். அதனால இதுக்கு மேலே பயப்பட வேண்டாம். மாற்றம் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். இவங்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை மாற்றிக்க கூடாது அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. விருச்சிகம் ராசி நேர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியா அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ தனுசு ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். தனுசு ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, புதிய தொடக்கங்கள், புதிய விஷயங்கள் தாராளமாக கையில் எடுக்கலாம். இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, சின்ன வகையான இன்வெஸ்ட்மெண்ட் தாராளமாக இந்த வாரம் பண்ணலாம். அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாதுங்க? என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் ரொம்ப அன்பான ஆள், ரொம்ப கருணையான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு அந்த அன்பு கருணை தேடி தேடி கொடுக்கறதோ, இல்லை ஒரு விஷயத்த ப்ராக்டிக்கலாக யோசிக்கிறத விட்டுட்டு அன்பாக யோசிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர் மேம். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர் ஆரஞ்சு அண்ட் ரெட் கலர். அவங்களுடைய ஏஞ்சல் நம்பர். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 1818938. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது தொடர்ந்து அவங்களுடைய செய்யக்கூடிய பணிகளை மேற்கொண்டு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதில் நல்ல விதமான சக்ஸஸும் அவங்களுக்கு ஏற்படும். அவங்களுடைய இந்த வாரம் முருகர் மெசேஜ் மேம். தனுசு ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, ராஜ அலங்கார முருகர் வழிபாடு இவங்க செய்யணும். ஸோ ராஜ அலங்காரம் அந்த திருவுருவ படம், அவருடைய அந்த சிலைகள் அதை வாங்கி வச்சு கூட இவங்க வீட்டில் இருந்தபடியே டெய்லியும் அதுக்கு ஒரு விளக்கேற்றி வச்சு முருகரை நினச்சி வழிபடும் போது இவங்க ஆசைப்படுற அந்த பெரிய வாழ்க்கை கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு அப்படியான பெரிய வாழ்க்கை கிடைக்கணும்னா அதுக்கு இந்த ஒரு விஷயம் சூட்சுமமாக இருக்கும். இன்னொன்று, எல்லா ஜீவன்கள்கிட்டையும் ரொம்ப கருணையோடு நடக்கணும் அப்படின்றது தான் முருகர் தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்புடையதாக அமைய ஓம் முருகானு கமெண்ட்ல சொல்லுங்க. மகர ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ மகர ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ மகரம் இந்த வாரம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, தைரியமாக இருக்கணும், நம்பிக்கையோடு இருக்கணும். அவங்க என்ன ஸ்டாண்டில் நிற்கிறாங்களோ அது மேலே முதல்ல அவங்க நம்பிக்கை வைக்கணும். ஸோ இதை மட்டும் அவங்க இந்த வாரம் அதிகமாக ஃபாலோ பண்ணணும். அவங்க இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணக்கூடாது? யார்கிட்டையும் காம்படிஷனுக்கு போகக்கூடாது. போட்டி பொறாமை இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். மேபி பொறாமை இருக்காது, ஆனால் போட்டி குணம் இருக்கும், அதை அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் எந்த விதமான சண்டையிலையும் ஈடுபடக்கூடாது. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர். ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் பார்க்கும்போது ஒயிட் அண்ட் கோல்டன் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர். ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 11717. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பரை மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது, ஸோ அவங்களுடைய செல்ஃப் அதுக்கு முதல்ல ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் பழைய தேவையில்லாத விஷயங்கள்லேருந்தும் கடந்து வருவாங்க. ஸோ இது 2த்துக்கும் இந்த ஏஞ்சல் நம்பர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர்களுக்கான இந்த வார முருகர் மெசேஜ். ஸோ மகர ராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்க வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குருமார்களை தேர்ந்தெடுக்கணும், ஒரு குருவை தேர்ந்தெடுக்கணும். அந்த குருவை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை ஒரு தனித்தன்மையாக போக ஆரம்பிக்கும், தனித்துவமாக இருக்க ஆரம்பிக்கும்.
அப்படி எனக்கு மனித குருகள் யாருமே வேண்டாம் ம். அப்படின்ற போது கூட சுவாமிமலை முருகரையே இவங்க ஒரு குருவா எடுத்துக்கலாம். ம். அப்படி எடுத்துக்கும் போது இவங்களுக்கான அந்த வழிகாட்டுதல் முருகர் சிறப்பா வந்து அமைச்சு கொடுப்பாரு அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சியா அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ கும்பராசி இவங்களுக்கான கார்ட்ஸ். கும்பராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வரைக்கும் முடங்கி கிடந்ததெல்லாம் போதும், படுத்து கிடந்ததெல்லாம் போதும், அண்ட் வந்து வருத்தப்பட்டது, ரொம்ப மனசு உடஞ்சிருந்ததெல்லாம் போதும். அந்த பெட்ரிடனாக இருந்தவங்களாம் எழுந்து வரணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து மனசு உடஞ்ச விஷயத்துலேருந்து எழுந்து வரணும், அந்த சேஞ்சஸை நோக்கி வரணும். ஸோ அதற்கான விஷயங்களை பண்ணணும். என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு? என்ன பண்ணக்கூடாதுன்னா தேவையில்லாத அதாவது அன்எக்ஸ்பெக்டடாக எதிர்பாராத நிகழ்வுகளை வந்து அவங்க ரொம்ப மனசுக்கு ரொம்ப ஆழமாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. எதிர்பாராத நிகழ்வுகளை நினைச்சும் பார்க்கக்கூடாது. நடந்திருக்குன்னா அதை நினைச்சும் பார்க்காம இருக்கிறது நல்லது. அதாவது பாஸ்ட்டை வந்து ரொம்ப யோசிக்க கூடாது. அவங்களுக்கான இந்த வார லக்கி கலர்? இவங்களுக்கான லக்கி கலர் கோல்டன் அண்ட் ரெட் கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ்? இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 2331155. ஸோ அந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லையோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டியாக இருந்திருக்காங்களோ, நெகட்டிவ் மைண்டில் சுற்றி வருதோ, இந்த நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக மாறுவாங்க. நிறைய பாசிட்டிவ் அவங்களுக்கு க்ரியேட் ஆகும். அது எக்ஸாக்டாக இந்த 233 யூஸ் பண்ணும் போது அண்ட் 1155 யூஸ் பண்ணும் போது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க. அவங்க வெளியே வந்து அவங்க என்ன நிலையில் இருக்காங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படியான ஆள், ஏன் இப்படி இருக்கிறாங்க, அதையே வந்து உணர்வாங்க. அதை உணர்ந்துட்டாலே எல்லாமே மாறிடும். அவங்களுடைய இந்த வாரம் முருகர் மெசேஜ் ஸோ கும்பராசி இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, முருகர் வந்து இப்போ ஒன்று கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ அழ வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். உனக்கான ஒன்று உன்கிட்டயே வந்து சேர்ந்துடும், உனக்கானது தான் அது. ஸோ அதனால் இப்போ கிடைக்கலன்னு வருத்தப்பட்டு வாழ்க்கையே அவ்வளோதான் அந்த நிலைக்கு வர வேண்டாம். அது எப்போ வந்து சேருதோ அது சேரும். அது வரைக்கும் நீ என்ன உன்னுடைய துணையாக நினச்சிக்கோ அப்படின்றது தான் முருகர் அவங்க தரக்கூடிய இந்த வாரத்துக்கான ஒரு மெசேஜாக இருக்குது. கும்பம் ராசி நேயர்களுக்கு குழப்பம் போய் மகிழ்ச்சி அமைய ஓம் முருகான்னு கமெண்ட் பண்ணுங்க. நிறைவா மீனம் ராசிக்காரர்கள் இந்த வாரம் என்னெல்லாம் பண்ணலாம்? ஸோ மீன ராசி உங்களுக்கான கார்ட்ஸ். மீன ராசி இந்த வாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது, தன்னுடைய மனசுக்கு பிடிச்ச விஷயங்களை தாராளமாக மேற்கொள்ளலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களில் கூட தாராளமாக அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை அவங்களுடைய பார்ட்னரோட சேர்ந்து கலந்து ஆலோசித்து அவங்க வந்து செய்யலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க என்னெல்லாம் இந்த வாரம் பண்ணக்கூடாது? ஸோ என்ன செய்யக்கூடாதுன்னா இமோஷன்ஸை வந்து அவாய்ட் பண்ணக்கூடாது. அவங்களுக்குள்ளே உருவாகிற அந்த ஃபீலிங்ஸை அவாய்ட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் அதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஆனால் பட் இவங்க அதை இந்த வாரம் பண்ணக்கூடாது. அதுக்கான ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஓகே மேம். அவங்களுக்கான இந்த வாரம் லக்கி கலர்? ஸோ இவங்களுக்கான லக்கி கலர்ஸ் ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர். அவங்களோட ஏஞ்சல் நம்பர்ஸ் மேம்? ஸோ இவங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் 666363. ஸோ இந்த 2 ஏஞ்சல் நம்பர் இந்த வாரம் ஃபுல்லாக மொபைல் வால்பேப்பர்லேயோ எழுதியோ அவங்க யூஸ் பண்ணும் போது அவங்க எதன் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்களோ அந்த நம்பிக்கை நிறைவேறத்துக்கான விஷயங்கள், சாத்தியக்கூறுகள் உருவாகும். அண்ட் அதை சார்ந்து அவங்க கவலையும் படமாட்டாங்க. இந்த வாரம் அவங்களுக்கான முருகர் மெசேஜ் மேம்? ஸோ மீனம் இவங்களுக்கான முருகர் மெசேஜ். முருகர் இவங்களுக்கு தரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கும்போது, இவங்க ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு இவங்க வந்து அவங்களே சாந்தப்படுத்திக்கணும், அமைதியாக்கணும், ஹீல் ஆக்கிக்கணும். அப்படி ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கான சக்ஸஸ் வந்து கிடைக்கும். ஸோ அப்படி அவங்க இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகணும், அது அந்த ரெக்கவரி வந்து அவங்களுக்கு எப்போவுமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும் முருகர் சைட்லேருந்து அப்படின்ற போது, ஸோ வேலும் மயிலும் துணை அப்படின்ற ஒரு ஸ்லோகனை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இந்த ரெக்கவர் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். முருகருடைய துணையும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றது தான் முருகர் அவங்களுக்கு தரக்கூடிய ஒரு மெசேஜாக இருக்குது. மீனம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சிறப்புடையதாக அமைய ஓம் முருகான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வாரம் எப்படி இருக்கும்னு ஆர்வமாக காத்துட்டு இருந்த அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே சிறப்பாக சொல்லியிருக்கீங்க மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நீங்களும் பாசிட்டிவாக இருங்க. இந்த வாரத்தை பாசிட்டிவாக கொண்டு போங்க.